ஹாய் மை குக்கீஸ், நான் உங்கள் நெக்ஸ்ட். வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக் வெல். எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி வாண்டட் பை த மாஃபியாவோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹோப் யூ லைக் இட். இது ஃபுல்ஃபில்லிங்காக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது ஸ்பெஷல் பார்ட் வேணுமான்னு. பிகாஸ் எனக்கு டைமே இல்லை, அதனால தான் நான் டக்குன்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா, ஜங்குக் அந்த நோட்டை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். டேஷி என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன் தான் பேரண்ட்ஸோட சாவு கூட அழுகாத மனுஷன் விட்டுட்டு போனதுக்கு அவ்வளோ அழுதுருப்பார். இப்போது ஓப்பனிங் சீனில் தான் ஜங்குக் பயங்கரமாக கதறி எழுதிட்டுருக்காரு. இப்போது ஒரு சவுண்ட் தான் கேட்குது, லைக் ஒரு டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி. ஜங்குக் தான் ஒரு மாதிரி அந்த ரூமே சுற்றி பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வாஷ்ரூம் தான் பார்க்க, அந்த வாஷ்ரூம்லேருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே வராங்க. பார்த்தா டேஷி தான். டேஷியை பார்த்தது நம்ம ஜங்குக்கா கண்ணிலேருந்து லைக் என்ன சொல்கிறது, ஹாப்பி டேஸாக வருது. குடுன்னு ஓடி போய் என்ன பண்ணிக்கிறார், உடனே அப்படியே சேர்த்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. லைக் ரொம்ப டைட்டாக, கேப்பே இல்லை, ரொம்ப டைட்டாக க்ளோஸ் அப்படி ரொம்ப இருக்க அணைச்சிக்கிறாரு. பட் டேஷி தான், ஜங்குக்கா என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படியே ரப் பண்ணி கொடுக்க, லைக் ஒரு மாதிரி சாஃப்டாக கோதி விட, ஜங்குக்கா இப்போ தான் லைக் ஒரு மாதிரி ப்ரீத்தே ஒழுங்காக விட்டார். டேஷி நீ என்னை விட்டு போகல அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ டேஷி தான், நான் எதுக்கு உன்னை விட்டுட்டு போகிறேன் சொல்லு, நான் எதுக்கு உன்னை விட்டுட்டு போகணும், யார் வந்தாலும் சரி உன்னை நான் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கா லைக் ஒரு மாதிரி அவரால் என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷத்தில் அவர் அப்படியே ஈரகோலே நான் அடங்கி போயிருக்கும். பட் இப்போ டேஷியை பார்த்ததும் அப்படியே என்ன சொல்கிறது, அவரோட டேவுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண, லைக் ஹெட்டில், ஃபோஹெட்டில், அப்படி சீக்ஸில், அப்புறம் நோஸில் அப்படியே கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது டேஷி தான், சரி ஜங்குக்கா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன டேஷி, என்ன சொல்லணும்? இது என்னன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிற பற்றி இப்போ ஜங்குக் தான், நீ எதுனாலும் அப்புறமேட்டு சொல்லுங்கிற மாதிரி அவர் சொல்ல வரதே விடாமல் அவர் பேசிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட. இப்போ டேவா லைக் ஒரு மாதிரி ஷாக்காக சொல்ல வர்றது கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைக் ட்ரை பண்ணுறாரு. பட் ஜங்குக்கா விட மாட்டுறாரு. அப்படியே மூவ் பண்ணி அப்படி பெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி லைக் பெட்டில் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுற. ஜங்குக் நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும், எதுனாலும் நீ அப்புறமேட்டு தெளிவாக சொல்லு, ஏன்னா நீ இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் என்னால் இருக்க முடியல. ஸோ ஐ வாண்ட் யூ ரைட் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சமாக ஹோவர் ஆகி அப்படியே கொஞ்சமாக லைக் ஃபோர்ஹெட், நோஸு, சீக்ஸு, இயர்ஸு, அப்புறம் கொஞ்சமாக அப்படியே சாஃப்டாக அவரோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண, லைக் அவர் பெக் தான் வச்சுருப்பாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே நேராக அப்போ வந்துட்டு டே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ டேஷிக்கா ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன சொன்னா, என்ன நேம் சொன்ன, என்ன டே, என்னை முட்டாள்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது டேக்கு தான் செம்மையாக அப்படி என்ன சொல்கிறது, கண்ணே ஒரு மாதிரி ஒரு திருட்டு மொழி முழிக்கிறாரு. என்ன சொல்கிறது ஜங்குக்கா, நான் என் பேர் டேஷி, போய் சொல்லாது டே, எவ்வளோ நாள் என்கிட்ட இருந்து மறைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயா பேக்கன்னு முழிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ ஜங்குக் தான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் லைக் அப்படியே அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பேக் கிஸ் பண்ணலாமா, என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க, நீ என்ன இப்போ யூஸ் பண்ணுறானா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 1000 தாட்ஸோட அவர் கிஸ் பண்ணவே இல்லை. லைக் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்க. இப்போ ஜங்குக் தான், என்ன டே கிஸ் பண்ண மாட்டியா, கிஸ் பேக் பண்ண முடியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம டேயா ஒரு மாதிரி பெக்கன்னு முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே பப்பி ஐஸில் பார்க்க, எப்பட்றா இந்த கண்ணை வச்சுட்டு மயக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஐஸ்லேயே லைக் அப்படியே 2 ஐஸ்லேயும் அப்படின்ற மாதிரி 2 ஐஸ்லேயும் கிஸ் பண்ண, ஜங்குக்கா கிஸ் பண்ணதுக்கப்புறம் டேயோட ஃபேஸை பார்க்குறமே லைக் ஒரு மாதிரி செவன் ஆயிடுது. இப்போ திரும்பி ஜங்குக் தான் அப்படியே பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்க, இப்போ டே தான் அப்படியே கொஞ்சமாக அப்படியே கிஸ் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே தான் அந்த கிஸ் ரொம்ப ஹாட்டாக போக, இப்போ ஜங்குக் தான் டேஷி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கொஞ்சமாக எப்படி என்ன சொல்கிறது ரிமூவ் பண்ணுறாரு. ஜங்குக்கும் அவரோட ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்ண, லைக் 2 பேருமே கொஞ்சம் நிற்கிறா இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், இங்கே பார், இப்போ நான் உனக்கு பண்ணுறது தப்பாக தெரிஞ்சுன்னா என்னை ஸ்டாப் பண்ணிடு, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயா அப்படியே பேக்கன்னு முழிக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சமாக அப்படியே லைக் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி கொஞ்சமாக லைக் நெக்கில், காலர் போனில், அப்புறம் செஸ்டில்,
அப்புறம் ஹிப்பில் அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேக்கா ஒரு மாதிரி இருக்குது, லைக் ஒரு மாதிரி அடி வயிற்றுலேருந்து ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது. நம்ம டேயால் முடியல. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி என்ன சொல்கிறது, அவர் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கு மேலே அவர் ஏறி உட்காந்துருக்கார். லைக் அவரோட அப்டமன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஏறி உட்காந்துருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே தான், நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். எதுனாலும் இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து என்கிட்ட தெளிவாக சொல்லு. என்கிட்ட அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட இருந்து கேட்குறதுக்கான மைண்ட் செட் இருக்குது. பிகாஸ் இப்போவே நான் ரொம்ப ரொம்ப டிலே பண்ணிட்டேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போட்டே தான் அப்படியே லைக் ஒரு மாதிரி குனிஞ்சு கொஞ்சம் அப்படியே ஃபார்வேர்டு வந்து அப்படியே ஜங்குக்கு இப்போ அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே கொஞ்சம் கூட இது பண்ணாமல் டேயோட பேக் ஹேர்லேருந்து அப்படியே தலை அவரோட முடியை பிடிச்சிட்டு அப்படியே இன்னும் அந்த கிஸ்ஸை வந்து டீப்பர் ஆக்குறாரு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து லைக் ஒரு மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு, எவ்வளோ நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், அடுத்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி டீப் வாய்ஸில் கேட்க நம்ம டேக் ஒரு மாதிரி ஷையாக ஆயிடுது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே டீயை ஃப்ளிப் பண்ணி போட்டு லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. லைக் அந்த ப்ராசஸ் நடக்குது. ரொம்ப ரொம்ப ஹாட் அண்ட் வைல்டான மேக்கவுட்டாக அங்கேருந்து போகுது. இப்போது அப்படியே தான் ஒரு 2 hours கழிச்சு தான் இப்போ ஜங்குக்கையும் டேவையும் பார்த்தோன்னா, ஜங்குக் மேலேயும் டே மேலேயும் லைக் ஒரு ஒயிட் பெட்ஷீட் தான் கவர் ஆகிருக்கு. டேவா அப்படி ஒரு மாதிரி பிரெத்லெஸ்ஸாக ஒரு சைட் திரும்பி படுத்திருக்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பின்னாடி இந்த பேக் ஹக் பண்ணியிருக்காரு. இப்போ ஜங்குக் சைடு தான் இப்போ டே திரும்பிட்டு அவரோட ஐ டு ஐ ஒரு ஐ கான்டாக்டில் கேட்குறாரு, ஆமாம் நான் டேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, டே என்னை என்ன நினச்ச, நான் ஒரு மாஃபியாடா, என்ன பைத்தியக்காரன் நினச்சியா, எப்போ ஸ்டார்டிங்கில் ஒன்று நான் பார்த்தேனோ அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் அந்த டைரக்டர் அந்த ஆடிஷன் நீ போகும்போதே உன்னை நான் பார்த்தேன் இருக்கேன். என்ன சொல்கிற எனக்கு புரியலை. சொல்கிறத ஃபுல்லாக கேளு, அப்புறம் எல்லாம் புரியும், சரியா? சரி. இப்போது ஜங்குக்கு தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு அந்த பாரில் உன்னை பார்த்தம்போது எனக்கு அப்போவே ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. எனக்கு அப்போவே தெரியும் நீ ஒரு பொண்ணாக இருக்க சான்ஸே இல்லைன்னு. எப்படி? நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ மேக்கப் போட்டேன் தெரியுமா, எத்தனை லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் போட்டேன் தெரியுமா, 2 hours உட்காந்து நான் அது போட்டேன் தெரியுமா, நீ மேக்கப் போடாமலே ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி லைட்டாக அவரோட லிப்ஸில் அப்படியே ஒரு பெக்க வைக்க, கிஸ் பண்ணுறதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நினச்சேன்னு ஃபுல்லாக சொல்லு, எனக்கு அப்படியே மண்டே வெடிக்குது. சரி சார் சொல்கிறேன். எனக்கு அப்போவே தெரிஞ்சுது நீ ஒரு பையனாக தான் இருப்பேன்னு. எனக்கு இது மாதிரி பொண்ணுங்க மேலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் எதுக்குடா பொண்ணுங்க மயங்குற மாதிரி இத்தனை நாள் ஆக்டிவிட்டிட்டு இருந்த, எல்லாம் உன்னைய கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். மண்ணாங்கிட்டே கரெக்ட் பண்ணேன். இங்கே பாருட்டே, நான் எப்படி உனக்கு ஃபாலோன்ல எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் என்னோடய வாழ்நாள் முழுக்க உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாரில் இருக்கும்போதே எனக்கு அப்படியே லைக் ஒரு மாதிரி அந்த படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி பிடிச்சவங்கள பார்த்தா லைக் லவ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா அடி வயிற்றுல கூசும், மனசு ஃபுல்லாக லாலாலான் இருக்கும், அப்படியே நம்மளை சுற்றி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும்னு அது மாதிரி இருந்துச்சு உன்னை பார்க்கும்போது. அது மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அந்த ஃபீல். அப்போவே உன்னை அப்படி இறுக்கி பிடிச்சி கிஸ் பண்ணும் போல் இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். கிஸ் பண்ணேன். ஓகே தப்பாக தானே நினச்சேன். மாஃபியா டர்ட்டி பையனாக இருக்கும்போது ஏன் நான் இருக்கக்கூடாதா? அப்படியா? ஆமாம், பின்ன டேடியே டர்ட்டி மைண்டாக இருக்கும்போது பேபி டர்ட்டி மைண்டாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ ஜங்குக்கு தான் அப்போது பேபி எதுக்குனாலும் ரெடி தான் போல். பேபி எதுக்குனாலும் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஜங்குக்கு அப்படியே செடியூஸ் பண்ணுற மாதிரி டெம்ப் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு இப்போ ஹஸ்கி வாய்ஸில். இப்போது ஜங்குக்கு தான், இங்கே பாருட்டே, எனக்கு நீ ஒருத்தர் இருந்தால் போதும், என் ஹோல் உலகமே நீ தான், சரியா? நீ என்னை தயவு செய்து விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினச்சிடாத. புரிஞ்சுதா? ஏன்னா அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த நோட்டை பார்த்துட்டு என்னால் சுத்தமாக முடியலை. அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் இப்போ இது. அப்போது இது பனிஷ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் பனிஷ்மெண்ட்டு. இப்போ தான் இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரையல் பேபி, இப்போ தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பி ஹாராக இப்போ அப்படியே தான் டீ தான் பிடிச்சி தள்ளி விட்டு, இங்கே பாரு
எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபுல்ஃபில்லாக சொன்னதுக்கப்புறம் தான் என்கிட்ட வரணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே பாருடா, உன்னை நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, உன்னை லவ் பண்ணுறேன், இப்போ என்னங்கிற? என்ன உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசணுமா, இல்லை வேறு யார்கிட்டையாவது வந்து பேசணுமா? நீ கொண்டு வந்தியே அந்த கேமரா, அந்த உன்னோட வேலையை சீக்கிரமாக முடிக்கணும், உன்னை சீக்கிரமாக எடுத்துக்கணும், அதுக்காக தான் சீக்கிரமாக நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னேன். மற்றபடி நான் ஏன் தற்கொலை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அட பாவி, என்னை எடுத்துக்கணுன்றதுக்காக வேலை சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக என்னைய எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆக்டிங்கில் ரொம்ப குட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டேன்டா. ஆமாம் பேபி, அவனோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஜங்குக்கு அப்படியே டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண. சும்மா சும்மா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத. இங்கே பாரு பேபி, எனக்கு நீ ஒரு அழகான பேபி பெற்று தர வரைக்கும் நீ நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அச்சுடா, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? அப்போ நான் உன்னை பக்கத்துலேயே விட மாட்டேன், பரவாயில்லையா? ரொம்பத்தான். என்ன ரொம்பத்தான்? நீ எனக்கு ஒரு சீக்கிரம் ஒரு குட்டி அழகான பேஷியை பெற்று கொடுத்துட்டேன்னா நான் உன்னை விட்டுருவேன்ப்பா. என்னது? இன்னும் நம்மளுக்கு கல்யாணம் கூட ஆகலை மேன், என்ன நீ இப்படி பேசிகிட்ருக்க? அப்போது இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஜங்குக் தான் அவரோட ஹேண்ட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து டீயோட ரிங் ஃபிங்கரில் மாட்டி விட. ஆனால் சொல்கிறேன், யாரும் நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்கடா. ஆமாம், நம்மளை மாதிரி மேட்ரை முடிச்சுட்டு யாரும் பெட்டில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும், விதி. நான் என்ன பண்ணுவேன், அது நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்ம டீதை அப்படியே என்ன சொல்லுது அவரோட செஸ்ட்டில் தான் அடிக்க. இங்கே பாரு, சும்மா அடிக்காத, அப்புறம் நான் போதும் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ டீ தான் அப்படி திரும்பி படுத்துக்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப கேரிங்காக ரொம்ப சாஃப்டாக டீ வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணி அவரோட அந்த இடுப்பு அந்த சைட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணுறாரு. வலிக்குதான் அப்படின்னு கேட்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ தான் க்யூட்டாக சொல்கிறாரு. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே ஒரு ஹாஸ் போக நம்ம டேயாக ரொம்ப டயர்டாகிட்டார், ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்க வர்றாரு, எந்திரிக்கவே முடியல, ஹிப் சைட்லேருந்து பயங்கரமாக வலிக்க. இப்போ ஜங்குக்கு தான், வாடா வெளியே போகணும். நான் வரல போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா இழுத்து போத்திட்டு படுத்துக்க. இப்போ நீ வரல, அப்புறம் வரேன், என்னால் எந்திரிக்க முடியல, ஹெல்ப் பண்ண. இப்போ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு டே தான் அப்படியே அந்த பாத் டப் கூட்டி போய் அந்த வார்மான வாட்டரில் அப்படியே உட்கார வச்சு அவரை உட்காந்துக்க. நீ எந்திச்சு வெளியே போனா குளிச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாமே. சேர்ந்தெல்லாம் ஒன்றும் குளிக்க வேணாம், நீ சேர்ந்து குளித்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபைட்டிங்ஸோட கொஞ்சம் அந்த லவ்வபிள்ஸ் அந்த மூமெண்ட்ஸோட அப்படியே 2 பேரும் குளிச்சு முடிச்சுட்டு 2 பேர் வெளியே வராங்க. இப்போ டே தான் கேட்குறாரு, எங்கே ஜங்குக்கா நம்ம போகிறோம்? அவர் தவங்கிட்ட பேசுகிறதுக்கு அப்புறம். யார்கிட்ட? சும்மா துருவி கேட்காத, தேங்காய் துருவுற மாதிரி. ஸோ சரி ஓகே, நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேதான் இப்படி யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஒரு டாப் என்ன சொல்கிறது டாப் வைப்ஸில் அவ்வளோ அழகாக ஒரு பிளாக் ஷர்ட்டு, பிளாக் கோட்டு, பிளாக் பேண்ட், சில்கில் மேட் பண்ணாமல் செம்ம ஸ்டைலிஷாக எல்லாமே பிளாக் டு பிளாக், ஹெட் டாப் என்ன சொல்கிறது நெத்தி முதல் பாதம் வரை அப்படின்ற மாதிரி சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்கில் தலைவர் ரெடியாக இருக்கான். இங்கிட்டே பார்த்தோன்னா வாயை திறந்து பார்த்துட்ருக்காரு. இன்னும் ஜங்குக்காடா இது அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கா என்னடா ஃபுல் பிளாக்கில் பார்க்க எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் பேபி, நீ ஃபுல் பிளாக்கில் பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ ஹேண்ட்ஸம்மாவா பார்த்ததே இல்லை. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி கொஞ்சமாக கிட்ட வரேன். போதும் நிறுத்து, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே டேக்கு வந்து ஒரு பேபி ப்ரௌனில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு டிஷர்ட்டும் ஸ்வெட் ஷர்ட் அந்த மாதிரி ப்ளஸ் ஒரு பேண்ட் எடுத்து கொடுக்க. இப்போது ஜங்குக்கு தான் கேட்குறேன், நான் வேணா போட்டு விட்டுமா? ஒன்றும் வேணாம், முட்டு இரு, நான் அன்றைக்கி போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேவா கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்போ சாட்டுக்கு ஜங்குக்கு முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஜங்குக்கு அப்படியே ஆடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நான் கொஞ்சமாக வந்து டேயால் நடக்க முடியல, அப்படியே கொஞ்சமாக தாங்கி எப்படியோ கீழே ஸ்டெப்ஸ் அப்படியே இறங்கி வந்து இப்போ சாப்பிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தான் எனக்கெல்லாம் சாப்பாடு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போது அந்த அஜுமா இருப்பாங்கள்ல அவங்க தான், ஏன்ப்பா ஏன் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்ல
நான் ஏற்கனவே நல்லாவே சாப்பிட்டேன் அஜுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேவை பார்த்துக்கிட்டே சொல்ல, இப்போ டேவா உனக்கு கொல்ல போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாறி என்ன சொல்கிறது, சாப்ஸ்டிக் எடுத்து இப்படி குத்துற மாதிரி வந்துட்டு அப்புறம் அவர் எடுத்துகிட்டு அந்த ரைஸ் அப்புறம் வந்து இந்த ஸ்பேம் அதெல்லாம் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து டே வந்து அப்படி முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்க. சரி அஜுமா எனக்கு பசிக்குது கொண்டு வாங்க, இவன் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சேர்ந்து இப்படி சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இப்போது ஒரு கெஃபே மாதிரி தான்டா இருக்குது, லைக் ரொம்ப லக்ஸூரியஸான கெஃபே, ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, சுற்றி பார்த்தா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது, லைக் கோல்டன் லைட்டிங்ஸோட ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ டாப் நான்ச்சாக இருக்குது. இப்போ அங்கே ஒரு லைக் ஒரு 2 to 3 4 பர்சன்ஸ் தான் பிஸ்னஸ் டீலிங்க்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க. நம்ம டேயால் நடக்க முடியல, லைக் தாங்கி தாங்கி வாத்து கொஞ்சாட்டம் மோசமான வந்து வராரு. ஜங்குக்கா பார்த்துட்டு சிரிக்க, என்ன நீ பண்ண வேலைனால தான் நான் இப்படி நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஆனால் நான் பண்ண வேலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அந்த ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் இல்லை ஒரு ஸ்டெப்பு போடுவார்ல, லைக் கர்வ்ஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரி பண்ண செருப்பால் அடிப்பேன், கையை கீழே போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே முன்னாடி போக இப்படியே தான் அப்படியே பின்னாடி இப்படியே வராரு. இப்போது அந்த பர்சனுக்கு முன்னாடி தான் போய் நிற்க, டேக்கு ஹார்ட் ஷாக்கு. அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, என்னட்டே இப்போ தான் அப்பாலாம் தெரியுதா, 5 மாதம் ஆச்சு, எப்போ 5 மாதம் ஆச்சு போய் இப்போ தான் அப்பாலாம் தெரியலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, பக்கத்தில் தான் ஜாக்கு தான் வெறி கொண்டு ஜங்குக்கு முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் மாமா நான் உட்காரலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மாப்பிள்ள நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயோட அப்பா சொல்ல, மிஸ்டர் கிம் தான் சொல்ல, நம்ம டேக்கா ஆன்னு இருக்குது. இப்போது டே தான் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, என்னடா எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும், அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து அப்ரோச் பண்ணார், என்னன்னு அவங்க பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏய் எனக்கு ஒழுங்காக ஃபுல்லாத்தையும் சொல்லுங்கள், எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல, உட்கார்றா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்கிறது பக்கத்தில் உட்கார வைக்க. இப்போ சொல்லுங்கள் எனக்கு மண்டை குடிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லு. இப்போ ஜங்குக்கு தான் சொல்கிறாரு, எனக்கு ஸ்டார்டிங்லேயும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு தெரியும் நீ மிஸ்டர் கிம்மோட பையன் தானே, சரி அதனால தான் ஒரு சின்ன ட்ராமா போட்டோம். என்னது ட்ராமாவா? ஆமாம், நான் ஒரு லீகலான மாஃபியான இந்த ஸ்டேட்டுக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு நான் இனி ஸ்பையாக இது பண்ணீங்க? சொல்கிறது கேளு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் எங்கள் மாமா கிட்டே போய் டேரெக்டாக கேட்டேன், எங்கள் மாமாவுக்கும் பிடிச்சிருந்துச்சி, பட் எனக்கு தடையாக இருந்தது உன்னோட ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பாவி என்னடா சொன்னேன், உனக்கு ஆக்டிங் பிடிக்கும் தானே சொன்னேன், நான் பண்ணுற ஆக்டிங் நல்லா தானே இருக்குன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பச்சை குழந்தையாட்ட கேட்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஆனால் மற்றவன் உன்னைய தொட்டு தடவி அது ஆக்டிங் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலை, அதுக்காக தான் உன்னை நான் வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சு அந்த இதை வச்சு அப்புறம் ஸ்டார்டிங்கில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, அட பாவிகளா உனக்காக இதை எடுத்துக்கணுன்றதுக்காக எங்கள் அப்பா கிட்ட பேசி எல்லாத்தையும் ட்ராமா போட்டிருக்கேன். அப்போ நான் ஆக்ட் பண்ணலை, எல்லாம் என்னையை வச்சு ட்ராமா போட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ நான் ஆக்டர் கிடையாதா? அப்போது என்னோடய ஆக்டிங்க்கு என்னடா மதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேவாலை கொந்தளிக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் சரி கூல் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூல் பண்ண, அப்போ இந்த டேஷிங்கிற கேரக்டர் வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, டேஷிங்கிற நேம் நல்லாயிருக்கு, நம்மளோட ஃப்யூச்சர் பேபிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே என்ன சொல்கிறது, அவங்க மாமனார் முன்னாடி எப்படியே ஃப்ளர்ட் பண்ண, மாப்பிள்ள கொஞ்சம் நாங்களாம் இருக்கோம், கொஞ்சம் பார்த்து சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே நம்ம டேவா லைக் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜாக் தான் லைக் டே பக்கத்தில் வந்துட்டு, ஓகே டே எப்படி இருந்தாலும் ஒரு இந்த ட்ராமா மூலயமா ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதே பெரிய விஷயம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்ட டே முன்னாடி இப்போ டேவா அப்படியே கையை இது பண்ண, இப்போ ஜங்குக்கு தான் ஊடையில் கையை கொடுத்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து கையை அப்படியே என்ன சொல்கிறது தட்டி விட்டு அவர் வந்து கையை இது பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான் ஜாக்கு. இதை வந்து அந்த ஜங்குக்கு வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. இப்போ டேவா அட பாவிகளா எல்லோரும் என்னை வச்சு நல்லா சூப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேவா அப்படியே பேக்கான்னு முழிகிறாரு. அவருக்கு லைட்டாக ஒரு கோவம் வர, இப்போ அப்படியே தான் எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு இப்போ ஜங்குக்கு தான் மாமா எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், கூடிய சீக்கிரத்தில் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, மாப்பிள்ள அடுத்த முகூர்த்தத்துலேயே வச்சுக்கலாங்கிறேன் அப்படிங்கிறீங்க, ஆமாங்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது, இந்த ஃபாதர் இன்லா சன் இன்லாவோட வைப்ஸ் வந்துடுது 2 பேருக்கும். இப்போ டேவா என்னமோ பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, ஆனால்
என்னை வச்சு ஏமாத்தின நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படி தான் ஜங்குக் தான் வரைக்கும் ஒரு மாதிரி அவசரம் தாங்காமல், அம்மா எப்போ டேட் வச்சுக்கலாம்னு சொல்லுங்கன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மாப்பிள்ளை பொங்காதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயோட அப்போ தான் லைக் ஒரு டேட்டை தான் குறிக்க ஜங்குக்கா அந்த டேட்டெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் லைக் ஒரு மாதிரி குஜால்ஸ் ஆயிரும். இப்போது அப்படி தான் எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சு கொஞ்ச நேரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி கிளம்ப இப்போ தான் அப்படி விறுவிறுன்னு ஏறி போய் காரில் போய் கோச்சுக்குன மாதிரி ஏறி உட்காந்துக்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக டக்குன்னு அவரோட ஷூவை வச்சு நடந்து வந்து அப்படி காரில் ஏறி உட்கார. இப்போது தான் லைக் ஒரு மாதிரி சடன் ஆக்ஷனுங்கிற மாதிரி ஜங்குக்கோட டையை பிடிச்சி கிட்ட இழுத்து லைக் கிஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கா எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஜங்குக்கோட கண்ணு 2 வெளியே வந்து கண்டு விழுந்துரும் போல் அந்தளவுக்கு அப்படி கண்ணு பிதிக்கிட்டு பார்க்க டேயாது அப்படின்னா. ஆனால் டேயா லைக் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ண இப்போ ஜங்குக் தான் அவரோட பேக் ஹேரை பிடிச்சி இன்னும் அந்த கிஸ் அப்படியே டீப்பராக்க. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாரு, டே அப்படியே பிடிச்சி அவரை தூக்கி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்க லைக் பொசிஷன் புரியுதாடா. டிரைவர் சீட்டில் அவர் உட்காந்துருக்காரு. டிரைவர் சீட் அந்த உட்காந்துருக்கிறதுல டே வந்து தூக்கி அவர் மேலே லேப்பில் உட்கார வச்சுக்க லைக் அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார வச்சுக்க. இப்போ டே தான் அந்த கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, என்ன நீ என்ன பண்ணியிருக்க, ஏமாற்றிருக்க, அப்போ நான் உன்னை என்ன பண்ணணும், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்படியே பேபி பனிஷ்மெண்ட் எப்படி காலையில் மாமா அவனை கொடுத்தா மாதிரியா? சீச்சி அப்படின்லாம் இல்லை, இதுதான் நான் கொடுக்குற உனக்கு லாஸ்ட் கிஸ், ஓகே? இதுக்கப்புறம் நீ டச் பண்ணவே கூடாது, எப்படி டச் பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை தான் பிடிச்சி தள்ளி விட்டு அவர் பிசாட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜங்குக்கா முன்னாடி வந்து உட்காரட்டே, இங்கே பாரு நீ ஏற்கனவே நீ சூடேற்றி விட்ட, அப்புறம் ஏதாவது பின்னாடி பேக் சீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் எதுவும் பொறுப்பாக முடியாது, பொத்திட்டு வண்டி ஏறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே தான் ஜங்குக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்த வெட்டி கிளம்ப இப்போது நேராக அவங்க மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. இப்போது டெய்லியும் தான் குட்டி குட்டி சண்டை, கொஞ்சம் ரொமான்ஸ். ஆனால் டேவா அவர் சுத்தமாக ஜங்குக்கு டச் பண்ணவே விட மாட்டுறாரு. இப்போ அப்படி தான் ஃபைனலாக அவங்களோட மேரேஜ் டேட் வர டேயா அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு. கீழே இருந்து அவங்க அம்மாவும் பக்கத்தில் ஜாக் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஜாக் வந்து லைக் டே பிடிக்கும், பட் என்ன பண்ணுறது, ஜங்குக்கு அவர் லவ் பண்ணிட்டாரே, அதனால் அவர் விட்டு கொடுத்துட்டார் அவ்வளோ அழகா. இப்போ ஜங்குக்கு முன்னாடி தான் டே அப்படியே ஒப்படைக்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன்னு, என்னை விட நல்லா பார்த்துக்குப்பீங்கன்னு, ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், என்னோட டே கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? என்ன மாமா அதெல்லாம் சுத்தமாக வராது, அது வர்றதா இருந்தால் ஹாப்பி டேஸாக தான் இருக்கும், சந்தோஷமாப்பில்ல இதை கேட்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கையில் தான் டே ஒப்படைச்சிட்டு கீழே தான் டேயோட அப்பா அப்படியே இறங்கி வந்துட. இப்போ வந்து ப்ரீஸ்ட் தான் கேட்குறாரு, ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் டயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். கிம் டயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அப்படியே அந்த பெட்டில் இருக்கும்போது ரிங் போட்டுட்ருப்பார்ல, அந்த ரிங்கை தான் அதே மாதிரி மாடலில் அந்த ரிங்கை திரும்பி போட்டு விட நம்ம டேக்கா அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் தான் வருது. லைக் என்ன சொல்கிறது, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எப்படி வந்து ஜங்குக் வந்து பெட்டில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், அது மாதிரி அதை அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து அந்த ரிங்கை ரிசீவ் பண்ணிக்க இப்போ டே வந்து அப்படியே அந்த ரிங்கை போட்டு விட. இதெல்லாம் அந்த கேமராவில் அப்படி குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க இந்த ட்ரோனை வச்சு. இப்போது ப்ரீஸ் தான் சொல்கிறாரு, மை கிஸ் த க்ரூம் நவ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கா யார் இருக்காங்க என்னால் பார்க்கவே இல்லை, இழுத்து பிடிச்சி நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு தான், அப்படி என்ன சொல்கிறது, எல்லோரும் ஆணு பார்க்குறாங்க. அந்த கிஸ்ஸாக 5 மினிட்ஸ் போக அந்த ப்ரீஸ்ட் தான், தம்பி இது உங்கள் பெட்ரூம் கிடையாதுப்பா, சர்ச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தான் அந்த இதை முடிக்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த மூமெண்ட்டே இருக்க ஒரு மாதிரி அடோரபுளாக இருக்குது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டேயோட காதில் வந்து, என்னோடய பனிஷ்மெண்ட் முடிஞ்சா இன்றைக்கி நைட்டு சம்பவம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, செருப்பால் அடிப்பேன், உனக்கு இன்னும் பனிஷ்மெண்ட்லாம் முடியலை, நான் சொல்கிற வரைக்கும் நீ என் கிட்டே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே தான் சொல்கிறாரு. சரி ஓகேடா, உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைனல் பாட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வர கமெண்ட்ஸே சுத்தமாக வர மாட்டுது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன், டைமே சுத்தமாக பற்ற மாட்டுது. வீக்கெண்ட்ஸில் மட்டும் தான் வீடியோஸ் வரும், அப்படி வீடியோஸ் வரலைன்னா எடிட்ஸ் வரும், ஓகேவா? வீடியோஸில் வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா எடிட்ஸில் தரமாக வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகேவா? ஐ ஹோப் யூ லைக் திஸ் பார்ட். உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் இதுவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, இதுக்கடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 1 ஷாட் வரும். 1 ஷாட்க்கு அடுத்து நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகேடா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லவ் யூ காய்ஸ், டேக் கேர், டாட்டா.